வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வாழைக்காயை வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 பக்கமும் காம்பை கட் பண்ணிவிட்டு 2ஆக வெட்டி வேக போட்டிருக்கேன். வாழைக்காய் அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த தோல் கலர் மாறி வந்தாலே போதும். இப்போது வெந்த வாழைக்காயை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 வாழைக்காயும் நல்லா தோல் எடுத்தாச்சு. இப்போது காய்கறி சீவுறதில் இதை துருவிக்கலாம். வாழைக்காயை குலைய விடாமல் எடுத்தால் தான் இந்த மாதிரி துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த வாழைக்காய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஏற்கனவே துருவி வச்ச அந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காயோடு இந்த மசாலாவெல்லாம் ஒன்று சேர கிண்டிக்கலாம். இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே ஆறட்டும். இப்போது ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை நல்லா கரகரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்து அப்படி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த வாழைக்காயை இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். அந்த மாவையும் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு போல் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை தட்டிக்கலாம். இப்போது ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த வாழைக்காய் உருண்டைகளை உள்ளே வச்சு இந்த மாதிரி மூடிட்டு நல்லா கையாலேயே தட்டிக்கலாம். வாழைக்காய் மசாலா வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி தட்ட முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தட்டிக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கல் காஞ்சதும் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வாழை இலையில் தட்டி வச்ச அந்த காரசாரமான போலியை இலையோடு அந்த தோசைக்கல்லில் சேர்த்துட்டு இலையை எடுத்துடலாம். வாழை இலையில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும். இது வேகிறதுக்குள்ளே இன்னொன்று வாழை இலையில் தட்டி வச்சிடலாம். ஒரே திரியாக எல்லாத்தையும் தட்டி வைக்க முடியாது, எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒவ்வொன்றா இந்த மாதிரி தட்டி போடுறது ஈஸியாக தான் இருக்கும். அடுப்பை மீடியமாக வச்சு 2 பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். இது மைதா மாவுங்கிறதுனால நல்லா பொறுமையாக அடுப்பை மீடியமாக வச்சு 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுக்கலாம். நீங்கள் இன்றைக்கே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.